அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. ஈசனின் பாதம் தொட இமயத்தின் உச்சிக்கு பேர் ஆர்வத்தோடு புறப்பட்டு சென்ற ஆன்மீக பயணம் இப்படி ஒரு கொடூர சூழலில் முடியும் என யாருமே சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தமிழக பக்தர்கள் பலரின் கதி என்னவென்றே தெரியாமல் மாயமாகி இருப்பது உறவினர்களை நிலைகுலைய வைத்திருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சூப்பர் யாத்ரா ஏஜென்சி சென்னையைச் சேர்ந்த மகாதேவி யாத்ரா நிறுவனங்கள் மூலமாக 13 நாட்கள் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 57 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 23ஆம் தேதி புறப்பட்டு சென்றனர். இவர்கள் நேபாளம் சீனா எல்லையில் உள்ள ரசுவாகதி எல்லைக்கு வடகிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் 3 பேருந்துகளில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இமயமலையின் உச்சி பகுதியில் இருந்த ராட்சச பனிப்பாறை திடீரென உடைந்து கரை புரண்டு ஓடியது. அத்துடன் ராட்சச நிலச்சரிவும் ஏற்பட பக்தர்கள் பயணித்த வாகனங்கள் வெள்ளத்திலும் மண்ணிலும் சிக்கி சின்னா பின்னமாகின. இதில் ஒரு பேருந்தில் சென்ற 21 பயணிகள் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 7 பேரில் லேசான காயங்களுடன் தப்பிய 17 பேரின் புகைப்படத்தை கொண்டு வட்டாட்சியர் விஜயராகவன் நடத்திய விசாரணையில் ரத்தினகுமார், பூங்குழலி, புஷ்பலதா ஆகிய 3 பேர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம் வீராசாமி, மணிமேகலை சுகுமார், வெங்கட்ராமன் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய 4 பேரின் நிலை என்னவென்று தெரியாமல் அவர்களது குடும்பத்தினர் பெரும் தவிப்பு மூழ்கியிருக்கின்றனர். மயிலாடுதுறை சேர்ந்த 7 பேர் புனித யாத்திரை சென்றவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உடனடியாக அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு நல்ல தகவல் தரும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். துரிதமாக எங்களை 7 பேரையும் சீக்கிரமா ஒரு நல்ல தகவலோட எங்களுக்கு தொடர்பு கொண்டு கிடைக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு அறிவித்த டோல் ஃப்ரீ எண்ணை யாருமே எடுக்கல. டிவியையே பார்த்துக்கிட்டு கண்ணீரோட காத்துக்கிட்டு இருக்க என் மனைவி ராஜேஸ்வரியோட நிலை என்னன்னு உடனே அறிவிக்கலனா ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி தீ குளிப்பேன் என ராஜேஸ்வரியின் கணவர் உதயகுமார் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். எதுக்கு இந்த கவர்மெண்ட்ல டோல் ஃப்ரீ எதுக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு நம்பர் கொடுக்குறீங்க, டிவியில வந்து டோல் ஃப்ரீக்கு ஃபோன் பண்ணுங்க, உதவி என்ன போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த உதவி யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னுடைய மனைவியோட சரியான நிலவர தெரியலனாக்கா நான் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி என்னுடைய உடம்புல மண்ணை ஊற்றி தற்கொலை பண்ணிக்குவேன். நாமக்கல் மாவட்டம் வேப்பநத்தம் காலனியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியை கிருஷ்ணவேணி என்பவரின் கைபேசி முற்றிலும் செயலிழந்துள்ளது. லண்டனில் உள்ள மகனும் திண்டிவனத்தில் உள்ள மகளும் தாயின் குரல் கேட்க முடியாமல் கண்ணீருடன் தவிக்கின்றனர். கும்பகோணம் ட்ராவல்ஸில் போனவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இப்போ டிவியில் அந்த யார் யார் இருக்காங்க என்னன்னு நாங்கள் லிஸ்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். அதில் இவங்களும் மிஸ் ஆகிருக்காங்கங்கிறது தெரியுது. கைலாசம் போகணுங்கிறது தான் அம்மாவோட வாழ்நாள் கனவு. தன்னுடைய சொந்த சேமிப்பு படத்துல தான் போனாங்க. நேத்து காலையில கூட போன் பண்ணி போட்டோ அனுப்புனாங்க என பேரழிவில் சிக்கியுள்ள தஞ்சாவூரை சேர்ந்த இளவரசியின் மகன் உடைந்து போய் கூறியுள்ளார். அம்மாவோட பெரிய கனவு இது. அவங்க அந்த யாத்திரை போகணும், கைலாஷா போகணுன்றது அது ரொம்ப நாள் கனவுன்றதுனால அது அவங்க அதில் இன்னும் குறிக்கோளாக அந்த மொத்த செலவும் என்னோட காசுலேயே பண்ணணும்னு சொல்லி அவங்க பென்ஷன் காசு இதெல்லாம் சேர்த்து வச்சு வருஷக்கணக்காக சேர்த்து வச்சுருந்து அதில் தான் மொத்த பணமும் கட்டினாங்க. யாரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி. அதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த கீதா, வைஷ்ணவி, ஆனந்த சுந்தரி ஆகிய 3 பேர் பத்திரமாக இருப்பதாக பேரிடர் மேலாண்மை துறை சொன்னாலும் நேரடி போன் தொடர்பு கிடைக்காததால் மகன் விஷ்ணுராம் உள்ளிட்ட குடும்பத்தினர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காத்துள்ளனர். நியூஸை பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நடந்ததுன்ட்டு. அவங்களுக்கு ட்ரை பண்ணுறோம், லைன் கிடைக்கல எங்களுக்கு. பட் இப்போ பாண்டிச்சேரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அவங்க 3 பேரும் சேஃபாக இருக்காங்கன்ட்டு. அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இன்னும் அவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேச முடியல, அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.
இமயமலையில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் தொடர்பு சேவை துண்டிப்பு காரணமாக மீட்பு பணிகளில் பெரும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இயற்கை சீற்றத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனே நேபாள அரசுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ராணுவத்தையும் மீட்பு குழுவையும் களமிறக்கி அனைவரையும் சொந்த ஊருக்கு பத்திரமாக மீட்டு வர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.